சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்ட பாரதி ராஜா ஜூன் 10 அன்று தனது 84வது வயதில் மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு தமிழ் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். தேனியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக திரையுலகைச் சேர்ந்த பல பிரபலங்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவர்களுக்குள் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரரும் இசைக்கலைஞருமான கங்கை அமரனும் ஒருவர். அவர் பாரதி ராஜாவின் இறுதி நாட்களில் அவரை சரியாக கவனித்து கொண்டார்களா என்று கேள்வி எழுப்பி மிகுந்த துக்கத்துடன் கண்ணீர் விட்டு அழுதார். பாரதி ராஜாவின் இல்லத்திலிருந்து வெளியான ஒரு வீடியோவில் கங்கை அமரன் பாரதி ராஜாவின் உடலுக்கு அருகில் நின்று கொண்டு அவரது இறுதி நாட்களில் அவருக்கு போதுமான கவனிப்பு வழங்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தி ஃபெடரல் பகிர்ந்த வீடியோவில் பாரதி ராஜாவின் உடலை சுற்றி துக்கத்தில் மக்கள் கூடியிருந்த போது கங்கை அமரன் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பது போல தெரிந்தது. உணர்ச்சி வசப்பட்ட அவர், புகழ்பெற்ற அந்த இயக்குனர் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தனியாகவே விடப்பட்டது குற்றம் சாட்டி அவரது குடும்பத்தினரை நோக்கி காரசாரமான கருத்துக்களை தெரிவித்தார். கடைசியில் நீங்கள் அனைவரும் அவரை தனியாக விட்டுவிட்டீர்கள் என்று அவர் கத்தினார். அங்கிருந்தவர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்றனர். மேலும் பாரதி ராஜா அருகில் யாரும் இல்லாத நிலையிலேயே உயிரிழந்தார் என்றும் அவர் கூறினார். அந்த இடத்தில் இருந்த நடிகை ராதிகா சரத்குமார் இந்த விஷயத்தை இத்துடன் விட்டுவிடுமாறு அவரிடம் கூறியது வீடியோவில் தெரிந்தது. அப்போது கங்கை அமரன், அவர் எங்களுக்கு உணவளித்தார், எங்களை வளர்த்தார், எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர் என்று பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கங்கை அமரன், பாரதி ராஜா தனது வாழ்க்கையிலும் திரைப்பயணத்திலும் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை பற்றி பேசினார். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த அவர், பாரதி ராஜா தமக்கும் தனது சகோதரர் இளையராஜாவுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்று விவரித்தார். நாங்கள் எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருக்கிறோம் என்று உங்களுக்கு புரியவில்லையா? பாரதி ராஜா தான் எங்களை வளர்த்தார். அவர் சென்னைக்கு வரவில்லை என்றால் நாங்கள் இங்கு இருந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் நானும் அவருடன் இணைந்து பணியாற்றினோம். அவரது சம்பளத்தை பகிர்ந்து கொண்டுதான் நாங்கள் அனைவரும் வாழ்ந்தோம். அவர் எங்களுக்கு உணவளித்தார், எங்களை வளர்த்தார், எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கினார். அவர் ஒரு மாபெரும் மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இனி நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது ஏற்படும் துயரத்தை யோசித்து பாருங்கள். உங்களால் கற்பனை செய்தாவது பார்க்க முடிகிறதா? அதை வார்த்தைகளால் விவரிக்க முடிகிறதா என்று ஆழ்ந்த துக்கத்தில் பேசினார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.